பிராய்லர் கோழி பற்றி நம்ம போட்ட வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. டெலீட் பண்ண வச்சுட்டீங்க. சந்தோஷமா இப்போ நான் தான் படித்து சொன்னேன் ஷேர் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணி விட்ருக்கீங்க. அதோட விளைவு டெலிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் நம்ம சின்னதாக போஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் வந்துச்சு, த்ரெட் வந்துச்சு, அதனால் நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் பர்சனலாக ரீச் பண்ணி கேட்குறீங்க, எதனால் டெலிட் பண்ணீங்க, நீங்கள் என்ன தப்பாக சொன்னீங்க, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா, ஏன் இதை ஹேண்டில் பண்ண முடியாதா, நம்ம அதுக்கு பதில் கொடுக்க முடியாதா, இதை கோர்ட்டு கேஸுக்கு போக முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்க வீடியோ தான் இது. இந்த விளக்கமாறு வீடியோவையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அந்த வீடியோவோட கண்டென்ட்டை சிம்பிளாக சுருக்கி சொல்லணும் அப்படின்னா, இந்த பிராய்லர்ஸ் அப்படின்றது கறிக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு கோழி தான். ஸோ அதோட மெயின் பர்பஸ் வந்து கறி தான் அப்படின்றதுனால அந்த கறிக்கான நாட்களை அடைஞ்ச உடனே 35 நாளோ இல்லை 40 நாளோ அடைஞ்ச உடனே அது கறிக்காக போயிடும். ஸோ அதோட ப்ரையாரிட்டி வந்து அது இனப்பெருக்கம் செய்யணும், இல்லை அதை இனப்பெருக்கம் செய்ய வைக்க முடியாது, அதோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த 40 நாளை கடந்த உடனே அதால் ரொம்ப நாள் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் குறிப்பிட்டிருப்போம். இதில் எங்கேயுமே பிராய்லர் கோழி உடலுக்கு தீங்கானது, சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே குறிப்பிடலை. வீடியோவோட கடைசியிலையும் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருப்பேன். அப்போ அந்த வீடியோவில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரீடிங். அதாவது நான் வந்து தவறாக கம்பேர் பண்ணிட்டதா அவங்க நினைக்கிறாங்க. இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பினவங்களோ இல்லை எதிர்க்கிறவங்களோ வந்து நான் தவறான கம்பேரிசன் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் நினைக்கிறாங்க. குதிரையையும் கழுதையையும் எப்படி மேட் பண்ணி மியூல் அப்படின்ற ஒரு குட்டி உருவாகுதோ அதே மாதிரி நானும் வந்து பிராய்லரை கம்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி கம்பேர் பண்ணவே இல்லை. குதிரையையும் கழுதையையும் மேட் பண்ணி எப்படி மியூல் அப்படின்ற ப்ராடக்ட்டு ஹைப்ரிட்டாக உருவாகுதோ அதே மாதிரி பிராய்லர்ஸும் வந்து ஒரு ஹைப்ரிட் ப்ராடக்ட்டு. இந்த கம்பேரிசன் வந்து நான் பண்ணலை. நான் அதனால தான் ஸ்கூல் புக்கோட ரெஃபரன்ஸை வந்து உங்களுக்கு சொன்னேன். அவுட் ப்ரீடிங்கில் நான் சொன்ன அந்த கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக கிராஸ் ப்ரீட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னு சொல்லி கோழியை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழேயே ஹெட்ரோசிஸ் அப்படின்றதுல எஃபெக்ட் ஆஃப் ஹைப்ரிட் விகோர் அதில் வந்து ஹை குவாலிட்டி மீட் இஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் குறிப்பிடலை, ஸ்கூல் புக்கில் 10th சயின்ஸ் புக்கில் வந்து ஆல்ரெடி இருக்குது. சரி, இதுக்கு ஏன் 10th புத்தகத்தை நான் எடுத்து ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் பேசிக்ஸ், அடிப்படையான விஷயமே நமக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றதுக்காக தான் அதை 10ஆம் வகுப்பு புத்தகத்திலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்லேருந்து புக்ஸை ரெஃபர் பண்ணி சொல்கிற அளவுக்கு அதுக்கான டீச்சிங்ஸ் எனக்கு கிடைக்கவும் இல்லை. நான் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. ஸோ நான் படித்து வந்த அந்த 10th புக் ரெஃபரன்ஸ் தான் வந்து எனக்கு சரியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மக்களுக்கும் இந்த 10th புக் ரெஃபரன்ஸ் தான் வந்து எளிமையாக புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ இந்த புக்கில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்து படித்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அப்படி அதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை அந்த புக்கை எழுதினவங்களை தான் நீங்கள் போய் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. ஸோ நோட்டீஸில் மெயினாக குறிப்பிட்டது 2 விஷயம் தான். ஒன்று வந்து ப்ரீடிங் பற்றினது, இன்னொன்று வந்து ஊசி பற்றினது. ஊசி பற்றி அண்ணன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு, அதுக்கு தான் அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதோடையும் கூட உடன்படுறோம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊசி இன்ஜெக்ஷன்லாம் வந்து ஒரு மெடிசன் தான், எப்படி தடுப்பூசிகள் கொடுக்கப்படுதோ அதே மாதிரி தான். நானும் வந்து அதை தான் சொல்லியிருந்தேன். எப்படி மனிதருக்கு எப்படி பிரச்சனைகள் ஏற்படும் போது ஊசி மருந்துகள்லாம் கொடுக்கப்படுதோ அதே மாதிரி தான் கோழிகளுக்கும் வந்து ஊசி மருந்துகள் கொடுக்கப்படுது. ஸோ அதே பாயிண்ட்டை தான் அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி விலங்கு நல வழிகாட்டுதலின் படி தான் வந்து கோழி வளர்ப்பு அப்படின்றது நடைபெறுது. ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் தான் வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை நம்மளே கூட சொன்னோம் வீடியோவில். ஆமாம், அது வந்து ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் வளருது. அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஹெல்த்தியாக வளர முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்மளும் வந்து குறிப்பிட்டிருப்போம். ஸோ அதை குறிப்பிட்டு தான் வந்து இந்த நோட்டீஸை வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை தாண்டி வேறு எந்த பெரிய பாயிண்ட்ஸையும் அவங்க வீடியோவில் ஹைலைட் பண்ணி குறிப்பிடலை. சரி, இந்த பாயிண்ட்ஸுக்கெலாம் லீகலாகவே நீ வந்து பதில் கொடுத்துருக்கலாமே, எதனால் வந்து வீடியோவை டெலிட் பண்ணணும் அப்படின்னா உன் சைடில் ஏதோ தப்பு இருக்குது தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் வர்றது வந்து எங்களுக்கு சகஜம்தான். கேஸுக்காரங்களே நாங்கள் தான்டா. நம்ம வந்து லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வழக்கு இருக்குது, அது போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம ஒருத்தரோட பண்ணையை விசிட் பண்ணோம் இல்லையா, அந்த அண்ணன் வந்து நம்ம கிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கங்கப்பா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி நான் சொல்லணுமோ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. அந்த அண்ணனும் வந்து சரியான தகவல் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் வந்து அவரும் அவ்வளோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருப்பார்.
நீ நல்லவையா. அண்ட் நாங்கள் அந்த அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, இந்த வீடியோ நாங்கள் போடுறதுனால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் உருவாக விட மாட்டோம். அப்படி பிரச்சனை வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த அண்ணன்ட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் வந்திருக்கிறது வந்து ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு, ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்தோ கம்பெனில இருந்தோ வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு வந்தது வந்து ஒரு ரெகுலேட்டரி கமிட்டி, அவங்கள்ட்ட இருந்தால் நமக்கு இந்த நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதையும் வந்து எங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆனால் இது வந்து லீகலாவோ இல்லை கேஸாவோ மாறுது அப்படின்ற பட்சத்தில் என் மேலே மட்டும் விழாது, வீடியோவில் அந்த அண்ணனும் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த அண்ணன் மேலேயும் கேஸ் வந்து ஃபைல் ஆகும். அண்ட் அந்த அண்ணனுக்கும் வந்து அவங்களோட கம்பெனி சைட்லேயும் வந்து கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க, எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நம்ம வீடியோ வந்து டெலிட் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோ பண்ணும்போதும் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து தான் பண்ணோம். சும்மா எடுத்தவங்க ஒருத்தோன்னு ஆன்லைனில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் ஒப்பிக்கலை. ஆக்சுவலாக அந்த வீடியோவை நாங்கள் நிறைய தடவை வெரிஃபை பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எங்கள் கூட பேசியிருப்பாங்க. அந்த வீடியோவில் சொல்கிறேன், 1.5 மணி நேரம் எங்களுக்கு அந்த வீடியோ வந்து இருந்துச்சு. அதில் நாங்கள் போட்டது வெறும் 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப செலக்டடான போர்ஷன்ஸை மட்டும்தான் போட்டோம். மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அது நிறைய கன்ஃபியூஷனை மக்கள் மனதில் உருவாக்கிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் அண்ணன் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தாங்க. பட் நாங்கள் வந்து அதில் செலக்டடான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். அதிலேயே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது. இன்னும் நான் எவ்வளவு தூரம் போனா நீங்களா வராம இருப்பீங்க? அண்ட் இந்த த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து பண்ண வச்சிருக்கிறவங்களோ இல்லை அதை சேல் பண்ணுறவங்களோ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அதே மாதிரி FB மெசஞ்சர்லேயும் சரி அந்த மாதிரி மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணாங்க. அதாவது இனி வந்து நீ கோழியை பற்றியே பேசக்கூடாதுடா, நீ யாரை கேட்டுடா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பொது வெளியில் கொடுக்குற, அண்ட் நீ வந்து மட்டனுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுற, தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பல்வேறு விதமான ஆங்கிளில் என்னை வந்து சித்தரித்து என்னை கழுவி ஊற்றி கெட்ட வார்த்தையில் காது கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளில் நல்ல ரொம்ப அழகாக வரையறுத்திருந்தீங்க. என்ன அடி! ஸோ அதெல்லாம் வந்து நானும் படித்து பார்த்துட்டு அதெல்லாம் தான் வந்து நான் த்ரெட்டுன்னு சொன்னேன். பட் அது நமக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இப்போ நம்ம போஸ்ட் போட்டதுக்கப்புறம் கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, என்னென்னா பார்த்தியா நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், பார்த்தியா இனி வந்து பிராய்லர்ன்ற வார்த்தையும் உன் வாயில் வரக்கூடாது, கோழின்ற வார்த்தையும் உன் வாயில் வரக்கூடாது, சாரிண்ணே இனி வந்து என் வாயிலிருந்து கோழி இல்லை பிராய்லர் அப்படின்ற வார்த்தையே வராது. அந்த பாயா இருக்கணும்டா. நம்ம அதை கெட்ட வார்த்தையாக அறிவிச்சிரும். அந்த பிராய்லர் அப்படின்றத கெட்ட வார்த்தை அப்படின்னு மாற்றிட்டோம்னா ஈஸியாக வாயில் வராது இல்லையா, யாராவது திட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும். யாரையாவது திட்டணும் அப்படின்னா போடா பிராய்லர், டேய் பிராய்லர் மோனே நீ என்ன பெரிய பிராய்லரோ, அட கிறுக்கு பிராய்லரு, போடா கேனா பிராய்லரு அப்படின்ற மாதிரி நம்ம திட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னா இதை எடுத்துட்டும் வந்துடாதீங்க, பிராய்லர் கோழியை தப்பாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லி. கோழியெல்லாம் நான் தப்பாக பேசலை, இவங்க சொல்கிறாங்க இல்லையா பிராய்லருன்ற வார்த்தையும் வாயில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா ஃபன்னாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. சும்மா வந்து ஏதோ பேசணும் அதை வந்து சும்மா அப்படியே கோர்வையாக எடிட் பண்ணி போட்டு போகிறது அப்படின்ற மாதிரி கிடையாது. அதுக்கு பின்னாடி கண்டென்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும், அந்த கண்டென்ட்டை வெரிஃபை பண்ணணும், அண்ட் பல தடவை அதை திரும்ப ரீவெரிஃபை பண்ணி தேவையில்லாத போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் எடிட்டிங் பண்ணி ஸோ ஒரு பெரிய வேலை. கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1 வாரம் 1.5 வாரம் டைம் தேவைப்படுது. எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். ஸோ அவ்வளோ உழைப்பு அதில் இருக்குது. ஸோ ஃபைனலாக அதை பப்ளிஷ் பண்ணும்போது நம்மளோட நோக்கம் ஒன்று தான், மக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். பட் அதுக்காக எல்லாமே 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், கண்டென்ட்டில் ஒரு சில இடங்களில் சின்னதாக தவறுதலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் ஏற்கிறோம். சில வீடியோஸில் நம்மளே வந்து அக்னாலேஜ் பண்ணி சொல்லுவோம், ஆமாம் அந்த இடம் தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை அதை கரெக்ட் பண்ணி நம்ம திரும்ப வீடியோஸ் கூட எடுத்து போடுறோம். ஸோ கண்டென்ட் வைஸாக கண்டென்ட்டில் தப்பாக இருக்குது அப்படின்னா நாங்கள் காது கொடுத்து கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா வீடியோவை ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. நிறைய அறவேக்காடுகள் இருக்காங்க. நம்ம போட்ட வீடியோ 28 நிமிஷம், அதில் 5 நிமிஷத்தை பார்த்துட்டு மட்டுமே கமெண்ட் செக்ஷனுக்கு வந்துடுறாங்க, இவர் தவறான தகவல்களை பரப்புகிறார், கிழிச்சார். வீடியோவை முழுசாக பார்த்தா தானே தெரியும். சரி நான் தவறான தகவலை கொடுக்குறேன் அப்படின்னே வச்சு, சரியான தகவலை நீங்கள் கொடுங்க. நீங்கள் கமெண்ட்டில் வந்து திட்டுறதுக்கு பதிலாக இல்லை மொத்தமாக இவன் வந்து பொதுவாக தவறான தகவலை பரப்புறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கான விளக்கம் கொடுத்தீங்கன்னா மக்கள் அதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. அது சரியாக இருக்கும்ன்ற பட்சத்தில் மக்கள் வந்து அதை வந்து லைக் பண்ணி அதை ஹைலைட் பண்ண போகிறாங்க. யூடியூப்பில் மட்டும்தான் ஒரு சில வேலிடான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது கண்டென்ட்டை
எதிர்த்து வேல்யூபிளான ஒரு தகவலை வந்து கமெண்ட்ல ஒரு சிலர் கொடுத்துருந்தீங்க. அந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன். அண்ட் ஒரு ப்ரொஃபஸர் வந்து நமக்கு மெயிலும் வந்து பண்ணியிருந்தாப்புல, தம்பி நீங்கள் வந்து அந்த ப்ரீடிங் செக்ஷனை ரொம்ப சுருக்கி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தீங்க, அது மிஸ்இன்ஃபர்மேஷனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை டீட்டெயிலாக அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மெயில் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட நம்ம டைம் கேட்டிருந்தோம். ஸோ அவரோட ஒரு பாட்காஸ்ட் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். பட் அதுக்குள்ளே தான் செஞ்சு விட்டீங்களே, இனி எங்கே நான் பிராய்லரை பற்றி பேசுறது. ஸோ அந்த மாதிரி தெரியாத விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது தான் மக்களுக்கு வந்து ஒரு சரியான தகவலை கொண்டு போய் சேர்க்கும். நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, தாராளமாக போடுங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா எல்லார் கையிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு என்னோட வீடியோவை போட்டே போடுங்க, அதை நான் அக்னாலஜ் பண்ணுறேன். ரீசன் என்னென்னா, என்னோட இன்டென்ஷன் வந்து மக்களுக்கு சரியான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் தானே தவிர நான் அறிவாளி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்றது கிடையாது. அண்ட் ஒரு சிலரோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ எல்லாம் எப்படி இதை பற்றி பேசுவ, நீலாம் வந்து அதை பற்றி பேசவே கூடாது. அதாவது ஒரு தகவலை எடுத்து வைக்கிறதுக்கே வந்து உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன டாக்டரோட மெடிக்கல் புக்கை நான் ரெஃபர் பண்ணனா, இல்லை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் புக்கை ரெஃபர் பண்ணனா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணுறது கூட எனக்கு உரிமை இல்லை அப்படின்னா இது என்ன விதமான ஒரு மைண்ட் செட்டு? கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். எப்படி எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் உள்ள பிசிபி லெவல் வரைக்கும் நான் உங்களுக்கு தகவல்களை சொல்கிறனோ, அதே மாதிரி தெரியாத நிறைய ஃபீல்டுகளில் அடிப்படையான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது என்னோட உரிமை. எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் நான் மூக்க நுழைப்பேன். அண்ட் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் பற்றி பேசும்போது, இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசும்போது, வாவ் ஒண்டர்ஃபுல், கார்ப்பரேட்டின் தோல் வந்து உரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே நம்ம இந்த விதை இல்லாத பழங்களை பற்றி போடும்போதோ, இல்லை இந்த பிராய்லர் கோழி பற்றி போடும்போதோ வந்துருவாங்க, விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறியப்பா, இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடலாமாப்பா அப்படின்னு சொல்லி. கார்ப்பரேட் பற்றி பேசும்போது மட்டும் இனிக்குது, இதில் நம்ம தகவல்கள் சொன்னால் கசக்குதோ? இருங்க, கதறிட்டே இருங்க. அடுத்து ஒரு பெரிய பிக்சர் வச்சுருக்கேன் பூச்சிக்கொல்லி பற்றி. அந்த வீடியோ வரும்போது நீங்கள் இன்னும் கதறுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்காகவே ஒரு சேனல் செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் போல், இந்த உணவுப் பொருட்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு. அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க அந்த வீடியோ ரிமூவ் பண்ணதுக்கான விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் இந்த வீடியோவை ப்ரைவேட்டாக ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க, அது என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் பப்ளிக்காக ஒன்று ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது ப்ரைவேட்டாக நான் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, ஷேர் பண்ணவும் கூடாது. அது தவறான ஒரு விஷயம். அண்ட் ஒரு சிலர் டெலகிராமில் அனுப்பிவிடுங்க, பைரசியில் போட்டு அனுப்பிவிடுங்க, அதுவும் ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரியும் ஷேர் பண்ணக்கூடாது. பிராய்லரை பற்றின நல்ல தகவல்கள் இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.